ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லரில் இருந்த வசனம் தளபதியை தாக்கி வைக்கப்பட்ட வசனமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடித்த கிஷோர் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கம்யூனிஷனோட மூவ்மெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட திரைக்கதை தான். எக்ஸாம்பிளுக்கு சினிமாவில் வேலை செய்கிறோம்னா பணம் கிடைக்கும், பட் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னொருத்தவருக்காக உயிரை கொடுக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்கள இன்ஸ்பயர் பண்ண வைக்கிறது தத்துவம் தான். ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட வசனம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி விடுதலை பார்ட் 2 ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே அந்த வசனம் வந்ததுக்கு அப்புறம் தளபதியோட ஞாபகம் எல்லாருக்குமே வந்திருக்கும். அதுக்கான காரணம் இப்ப கரெக்டா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட தளபதி அரசியல்ல இறங்கியிருக்காரு. ஸோ அதனால தளபதியை தாக்கி பேசின மாதிரி தான் இருந்துச்சு. பட் கதைப்படி அது ஒரு பீரியட் போர்ஷன். ஸோ அதனால அது எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக எழுதின டைலாக் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லப்படுது. தென் ட்ரெய்லர்ல இன்னொரு இடத்துல கலைஞர் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. அண்ட் விடுதலை பார்ட் 2 வேற ரெட் ஜென் மூவிஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுனால படம் டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பயசிடா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியும் இருக்கு. பட் வெற்றிமாறன் அவர்கள் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படத்துல அந்த கேரக்டர் ஒரு நெகட்டிவ் கேரக்டரா வேணா இருக்கலாம். அதுவும் இவ்வளவோ புரட்சிகரமான படம் எடுத்துட்டு அது ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா அந்த புரட்சிகரமான கருத்துக்களுக்கு வேல்யூவே இருக்காது. ஸோ அதனால ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணா கூட டிஎம்கேக்கு சொம்பு தூக்குற படமா விடுதலை பார்ட் 2 இருக்காது என்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் படத்துக்கு சென்சார்லயுமே ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பொதுவா ஆபாச காட்சிகள் வயலன்ஸுக்கு தான் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பட் விடுதலை 2ல சில வசனங்களுக்காக ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களாம். ஸோ ஒரு வசனத்துக்காக ஏ சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புற மாதிரியா தான் இருக்கும். பட் ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வசனம் வேணும்னு சொல்லிட்டு அதை மியூட் பண்ணாம ஏ சர்டிபிகேட்டே கொடுங்கன்னு சொல்லிட்டு அதோடைய படத்தை ரிலீஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய தைரியம் தான். ஸோ அதனால விடுதலை பார்ட் 2 பொலிட்டிக்கலி எந்த சைடும் நிக்காம ஸோ ஒரு நேர்மையான படமா இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் விடுதலை பார்ட் 2 படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. விடுதலை பார்ட் 2 படத்தோட டீம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன் சார்பாக பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.